அதனுடைய 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை நாட்கள் ஜெபம், எத்தனை நாட்கள் வேத வாசிப்பு, எத்தனை நாட்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை, எத்தனை நாட்கள் விசுவாசம், எத்தனை நாட்கள் காத்திருப்பு. ஏன் எனக்கு பதில் கிடைக்கல, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். உங்களுடைய தடைகள் எல்லாம் விலக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் அகற்ற போகிறார். ஒரு வழியை உங்களுக்காக திறக்க போகிறார். ஒரு அற்புதத்தை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சீக்கிரத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்துல உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார். ஏற்ற துணையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நெடு நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு வழி திறக்க போறார். உங்களுக்கு ஒரு நியாயம் செய்ய போகிறார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் தனித்து விடப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க ஜெபத்தை கேட்கிற தகப்பன். நீங்கள் அடிக்கடி தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அடிக்கடி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். அடிக்கடி தேவ சமூகத்திலே எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். சொந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, திடமனதா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவார். எது எது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கணுமோ, உங்களுக்கு நடக்கணுமோ, உங்க காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதிலெல்லாம் உங்களுக்கு சீக்கிரத்துல தேவன் அற்புதம் செய்வார். அற்புதத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை அற்புதமான பாதையிலே நடத்தி உங்களுடைய கண் அற்புதத்தை பார்க்கும்படி வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனே தஞ்சம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அதிலே அவர்களுக்கு சீக்கிரத்துல அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய காத்திருப்பை முடிய பண்ணும் ஆண்டவரே. எதிர்பார்த்துக்கு இருக்கிற காரியங்கள் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.